சேலம் அருகே டாஸ்மாக் கடையில் இருந்து ஒரே நபர் 2800 மது பாட்டில்களை வாங்கி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் அயோத்தியாபட்டினம் அருகே குள்ளம்பட்டி பகுதியில் டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் நேற்று இரவு ஆத்தூர் விநாயகபுரத்தை சேர்ந்த நாகராஜன் என்பவர் டாஸ்மாக் கடையில் 4,60,800 ரூபாய்க்கு 2,880 மது பாட்டில்களை வாங்கி வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். இந்த நிலையில் சேலம் வடக்கு துணை கமிஷனர் அங்கித் சிங் தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது சந்தேகம் படும்படி வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபொழுது 2,880 மது பாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மது பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்வதற்காக வாங்கி சென்றது தெரியவந்தது. இதனை அடுத்து 4,60,800 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை காரிப்பட்டி காவல்துறையினர் பறிமுதல் செய்து நாகராஜன் என்பவரை கைது செய்தனர். மேலும் ஒரே நபருக்கு இத்தனை மது பாட்டில்களை விற்பனை செய்தது தொடர்பாக டாஸ்மாக் மேலாளரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது.